எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி எல்லாரும் நான் இந்த படத்தில் ரத்தம் சிந்தி உழைச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த படத்தில் நான் ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் நடிச்சேன். நான் ஏன்னா ஒரு வித்தியாசமா எல்லாம் பூஜைக்கு நான் 1986 87 நான் சென்னைக்கு வரும்போது பூஜைக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணோம்னா ஒரு டீ சைட்ல இருந்து எடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா கையை டீ எடுக்க வச்சோம்னா கப்பல் பிடிச்சிருவாங்க. யார் நீ நடிக்க ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் டீ கிடையாது, நடிக்கிறவங்களுக்கு தான் டீ அப்படின்றாங்க. அப்படிலாம் போன காலகட்டங்கள் போய் அதெல்லாம் தாண்டி நடிச்சதுக்கப்புறம் ஒரு பூஜையே ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு பிளட் டொனேஷன் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு படமாக இது உருவாகிறது. மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் சமீபத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வெற்றி படம் தேவைப்படுது. அது சுயநலமாக கூட இருக்கலாம். எனக்கு ஒரு வெற்றி படம் இப்போ தேவை. ஏன்னா இப்போ நான் நடிச்ச ஒரு 15 படம் வர வேண்டி இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ண ஒரு வெற்றி படம் எனக்கு தேவை. அப்படி ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு படமாக அமையும். ஏன்னா ஒரு இளைஞர்களுக்காக இளைஞர்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம் காளிகேசம். ஜீவா சார் உண்மையிலே இயக்குனர் உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா நான் அரசியல் டைம்ஸ் ஒரு புக்கு பத்திரிகையில் ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டு வரேன். பட் 2021 தொடர் வருது. ஜெயிச்சு விளையாடுவோமா அப்படின்னு ஒரு தொடர். அந்த தொடர் ஒவ்வொரு தொடரையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு அட்வைஸாக கூட நான் எடுத்துக்குவேன். எங்களுக்கு உற்சாகம் இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், வளரும் கலைஞர்களுக்கு ஒரு மனம் தளர்ந்த ஒரு கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு ஒவ்வொரு தொடரையும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. அந்த வகையில் இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் இருவருக்குமே நன்றி. சோனு குறைய சொல்ல வேண்டாம், சுறுசுறுப்பான ஒரு இளைஞர். அவரும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பிளஸ் நடிகர். இந்த படத்தில் அவரும் ஒரு கேரக்டர் ஹீரோவா பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த படத்தில் எல்லாமே இளைஞர்கள் தான். இந்த படத்தில் நான் நடிக்க போகிறது எப்போ வேணாலும் நான் அவசரமாக பரபரப்பாக இருப்பேன். ஆனால் இந்த படத்தில் நடிக்க போகிறது மிகப்பெரிய பரபரப்பு. ஏன்னா விருதுநகரில் நைட்டு 1:30 மணிக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் நாகர்கோவில் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேன். அங்கே போய் ஊரில் உள்ள மக்கள்லாம் எழுப்பி தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஏன்னா முன்னெல்லாம் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த கதையாக போச்சு. போய் ஊரில் உள்ள மக்கள்லாம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு எழுப்பி அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு அங்கேருந்து அவசரமாக விருதுநகர் ட்ரெயினில் பிடிக்கப்பட்ட பாடே பெரிய படம் இருந்துச்சு. அங்கேருந்து நாகர்கோவில் போய் அங்கே ஒரு 4:30 மணிக்கு நண்பர்கள்லாம் என்ன பிக்கப் பண்ணி போய் ஸ்பாட்டில் போனால் ஒரு கேரளா காட்டுக்குள்ளே எனக்கே ஒரு வித்தியாசமான கெட்டப், கயர்லாம் கெட்டி ஒரு வித்தியாசமான கெட்டப்பாக இருந்தது. பட் இதில் எனக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நாம் நடிக்கிற கேரக்டரை அப்படியே டப்பிங்கில் மோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வடிவேலன் சொல்லுவார், வடிவேலன் நடிக்கிறதுல பாதியாக இருந்தால் கூட டப்பிங்கில் அப்படியே மெருகேற்றி தான் நிறைய படம்